வணக்கம் மக்களே, நான் உங்கள் அன்பு பேசுகிறேன். வாங்க எங்களுடைய மினி கார்டனை பார்ப்போம். எங்கள் புளிச்சக்கீரை மரம், இது செடி இல்லை மரம், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். மரத்தோடைய தண்டு ரொம்ப பெருசாக இருக்கும். புளிச்சக்கீரை மரம், இது ஃபுல்லாக வெறும் புளிச்சக்கீரை தான். இவங்க புளிச்சக்கீரையோட ஜென்ரேஷன் இவங்க ஃபுல்லாகவே. வாங்க வெள்ளரி பிஞ்சு பார்ப்போம். இது வெள்ளரி பிஞ்சு, எங்கள் வெள்ளரி தோட்டம் சுற்றி இருக்கிறது. எங்கள் வெள்ளரி தோட்டம் வெள்ளரி செடி, புனே செடி தான். புனே செடியில் இவ்வளோ ஒரு 100 வெள்ளரி கிட்ட பறிச்சு. இது செடி அவரை பார்த்தீங்களா, பூவாக பூக்குது நிறையா, ஆனால் காய் மட்டும் இல்லை, செம்ம பூ பூக்குது. சீசன் மாற்றி இந்த செடி விதைய போட்டோம், அதனால் வெறும் பூ மட்டும்தான் நிறையா பூக்குது, காய் இல்லை. அப்புறம் இதெல்லாம் கீரை போட்டு அறுவடை செஞ்சிட்டோம். நெல்லிக்காய் செடி, இதெல்லாம் கத்திரிக்காய் செடி, பச்சை கத்திரி. இது எல்லாமே பச்சை கத்திரி வரும். வெள்ளரி கொடி இப்போ புதுசாக ஒன்று போட்டிருக்கோம். இப்போ வாழை மரம் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு. இது நம்ம ஹைட்டு ஒரு 4 அடி தான், இதில் காயே காய்க்கும். இப்போ 6 அடி கிட்ட வளர்ந்துருச்சு, நல்லா பெருசாக. இதெல்லாம் மாட்டுக்கு தேவையான 2 மாதத்தில் 2 தடவை அறுத்துட்டோம். இப்போ மறுபடியும் அதே கட்டி. சுண்டைக்காய் செடி பாருங்கள், சுண்டைக்காய் மருத்துவம் வாய்ந்தது. அடுத்து பலாக்காய் என் ஹைட்டுக்கு இருக்குது. இது கத்திரி செடி தான், காயெல்லாம் பறிச்சுட்டோம். கத்திரி பாருங்கள், வெள்ளை கத்திரி. வெள்ளை கத்திரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.